எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. யாரும் அறியாத ஸ்ரீசாலிவின் மாஸ்டர் பிளான் கடும் அழுத்தத்தில் கோட்டாபய. 30 நாட்களுக்குள் தேர்தல் கால திகதியை அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி, விதிக்கப்பட்ட காலக்கெடு. வடக்கில் மேலும் ஒரு பாரிய மனித புதைகுழி, ரகசியத்தை உடைத்த எம்பி. கைதாக போகும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், சிவப்பு அறிவிப்பு. போர் நிறுத்தம் வருமா? ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலைகள் வீழ்ச்சியடைந்து வந்த போதிலும் தற்போதைக்கு உள்நாட்டில் விலைகளை குறைக்கக்கூடிய சாத்தியமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் நுகரப்பட்டு வருவது இதற்கு முன்னர் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்கள் என அவர் தெரிவித்தார். அந்த எரிபொருட்கள் இருப்புகள் தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் நுகர்வு நிறைவடைந்த பின்னர் எரிபொருள் விலை குறித்த தீர்மானம் எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் மானியத்தை நீக்காமல் இதே விலையில் பேணுவதா அல்லது விலையை குறைப்பதா என்பது குறித்து எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் எனவும் நிதி அமைச்சர் அனில் ஜயந்த மேலும் தெரிவித்தார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஸ்ரேஸ் சாலே பற்றிய பல தகவல்கள் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஸ்ரேஸ் சாலே கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார் என குறிப்பிட்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால் அறிக்கைகள் வெளியானது. ஆனால் அந்த அறிக்கையில் இருந்த தகவல்கள் தற்போது உண்மைக்கு புறம்பானவை என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது குறித்த அறிக்கையானது ஒரு மாதத்திற்கு முன் வெளியானது எனவும் அதில் மேலும் பல விடயங்கள் திரிவுபடுத்தப்பட்டு தற்போது வெளியாகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாலே ஏன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்? இதன் பின்னணியில் இருக்கின்றது என்ன என்ற கேள்விகள் தற்போது எழுகின்றன. மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் தற்போதைய சூழலில் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு வருகின்றது என கவலை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநருமான ஸ்ரேஸ் ராகவன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். அடுத்த 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் எப்போது நடத்தப்படும் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிடப்பட வேண்டும் என தங்களுக்குரிய முதன்மை கோரிக்கையை முன்வைத்துள்ள அவர் தற்போதைய அரசு புலம்பெயர் அமைப்புகளிடம் பணம் பெற்றதாக கூறப்படும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பகிரங்க பதிலளிக்க வேண்டும் என சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவரான ட்ரில்வின் சில்வா ஆகியோர் மாகாண சபை தேர்தலை விரிவாக நடத்துவது குறித்து கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் நாம் அடுத்த கட்ட போராட்டங்களில் இறங்குவதற்கு முன்பதாக எம்மால் கொடுக்கக்கூடிய அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் தற்போதைய அரசுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும். இதேவேளை அண்மையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி தற்போதைய அரசின் மீது மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டொன்றை சுமத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டின்படி தற்போதைய அரசானது புலம்பெயர் தமிழரசர்களிடமிருந்து விடுதலை புலிகளிடத்துக்கு சார்பான அமைப்புகளிடமிருந்து நேரடி பணத்தை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. நிதியை பெற ஜேவிபி தரப்பு முயன்ற போது, அத்துடன் லண்டனில் இவ்வாறான நிதியை பெற ஜேவிபி தரப்பு முயன்ற போதே அங்குள்ள அமைப்புகள் அதனை நிராகரித்து விட்டதாகவும் பகிரங்கமாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரமானது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பில் மிக ஆபத்தானது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் ட்ரில்வின் சில்வா ஆகியோர் நாடாளுமன்றத்திற்குள் மாத்திரமின்றி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வந்து மக்களுக்கு பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும். பிரிவினைவாத அமைப்புகளிடமிருந்து அல்லது விடுதலை புலிகளுக்கு சார்பான இயக்கங்களிடமிருந்தோ தற்போதைய அரசு எந்தவித நிதியையோ அல்லது உதவிகளையோ பெறவில்லை என்பதை அவர்கள் நாட்டுக்கு ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு அரசால் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாவிட்டால் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை பகிரங்கமாக சுமத்திய குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.
முல்லைத்தீவு வட்டவாகல் விகாரைக்கு கீழ் அகழ்வுகளை மேற்கொண்டால் இந்த செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழியை அடையாளம் காணலாம் என இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசும் என்ன பதிலை கூறப்போகிறது என்று துரைராச ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய புதைகுழிகள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய தமிழ் இனத்தின் மீதான திட்டமிட்ட அழிவுகளை இலங்கை அரசினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் எமது இனத்தை வன்முறையாக அழித்தமைக்கான அசைக்க முடியாத சாட்சிகள் இயற்கையின் நீதியால் தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. செம்மணியில் தற்போதைய அகழ்வுகளின் மூலம் வெளிவரும் உண்மைகள் உலகத்தையே உலுக்கியுள்ளன. தமிழர் தாயக பகுதிகளில் இன்னும் எத்தனையோ இடங்களில் இவ்வாறான மனித புதைகுழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக தோண்ட தொடங்கினால் இன்னும் பேரதிர்ச்சியை தரும் வகையிலான மனித இன்ப குவியல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டவாகல் பகுதியில் அமைத்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்துக்கு வரும். இதற்காக அது விகாரையை உடைத்துதான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை. தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். இதேபோல் கேப்பாப்பிளவு போன்ற ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித எலும்பு தொகுதிகள் இருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பெரும்பான்மையான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொள்ளை செய்யப்பட்டு கூட்டம் கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சந்தேகத்திற்குரிய அந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்படக்கூடிய தமிழ் மக்களுக்கு பாரபட்சமற்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே எங்களின் பிரதான நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது பாதாள உலகக்குழுக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைகள் தொடர்பில் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்துள்ளார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளிலிருந்து அதே சட்ட நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போலீஸ் திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளின் சட்டத்திற்கு இணங்க செயற்பட்டு வருகிறது. சந்தேக நபர்களை நாட்டுக்கு திரும்ப அழைப்பதை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் சர்வதேச ஒத்துழைப்பு அரசாங்கம் நாடும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து தனக்கு மாறுபட்ட கருத்து இருந்த போதிலும் அதற்கு தான் ஒப்புதல் அளித்திருப்பதாக ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனி உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட குறுஞ்செய்தி வடிவிலான அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரக்தியின் காரணமாகவே இந்த முடிவை கொண்டு வருவதற்காக பல்வேறு வடிவங்களிலான அழுத்தங்களை நெம்புகோல்களையும் பயன்படுத்தினார் என ஹமேனி குறிப்பிட்டார். மேலும் ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இதில் வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்தேன். இருப்பினும் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் என்ற வகையில் மதிப்பிற்குரிய ஜனாதிபதி மற்றும் பிற உறுப்பினர்களும் ஈரானிய தேசத்தினதும் எதிர்ப்பு முன்னணியினதும் உரிமைகளை பாதுகாப்பதாக எனக்கு அளித்த உறுதிமொழி மற்றும் அதற்கான பொறுப்பை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதன் பின்னணியை கருத்தில் கொண்டு நான் இதற்கு அனுமதி அளித்தேன். ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுவதை ஈரான் இனி நோக்கி இருக்கு. அத்துடன் எதிர்காலத்தில் நடத்தப்படக்கூடிய சாத்தியமான நேருக்கு நேர் பேச்சுவார்த்தைகள் எதுவும் எதிரணியின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகாது என அவர் மேலும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. யாரும் அறியாத ஸ்ரீசாலைவின் மாஸ்டர் பிளான் கடும் அழுத்தத்தில் கோட்டாபய. 30 நாட்களுக்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி, விதிக்கப்பட்ட காலக்கெடு. வடக்கில் மேலும் ஒரு பாரிய மனித புதைகுழி, ரகசியத்தை உடைத்த எம்பி. கைதாக போகும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், சிவப்பு அறிவிப்பு. போர் நிறுத்தம் வருமா? ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.